காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெருசு. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் வரவேண்டியவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வரும். ஆறு முதல் முடிவரை பரிசுத்த ஆவியாருடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். வான்முள்ள கரத்தில் எங்களை தாழ்ச்சி படிக்கிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தாழ்படி வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அதை நாம் அறிந்தவர்களாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அதை உணர்ந்து நாம் பாடலாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ந்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானி. எல்லாரும் சொல்லுமா, விசுவாசத்தோடு அறிக்கைப்பட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ கிரகிக்க முடியாத காரியத்தை நீங்க செய்வீங்க. ஆண்டவரே, என்னுடைய இயலாமையில் என் வாழ்க்கையில் செயல்படுகிறவர் நீர் தான். ஆண்டவரே, என் இயலாமை எனக்கு முடியாத நேரங்களில், நான் சொந்து போன நேரங்களில், என் கையில பலம் இல்லாதப்ப நீங்க எனக்காக செயல்படுகிறவர். அதனால என்னோட கூட சேர்ந்து கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர் என்று சொல்லி பாடுவோமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிமாணமாகும், உம்மாலன்றி இது யாராலும். வெறும் கோலும் கையும் இரு பரிமாணமாகும், உம்மாலன்றி இது யாராலும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறையின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெண்கோலும் கையும் இரு பரிமாணமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெண்கோலும் கையும் இரு பரிமாணமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது
கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பரிசுத்தரே ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. தகப்பனே துதிகன மகிமைக்கு பாத்திரரே ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. நன்றி ஆண்டவரே. மட்டுமாயுமே பாடி துதிக்க ஆராதிக்க முடியாத கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கேட்கப்படுற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும். வார்த்தைக்கு எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துக்கிறேன். நான் சில கட்டுகளை குறித்து சில காரியங்களை நம்ம இப்போ இந்த காலவெளியிலே படிக்க போகிறோம். அல்லேலூயா. சிலருக்கு கட்டுகள் என்று சொல்லுகிறது நம்ம தேவனுக்கு பிரகாசிக்க முடியாதபடிக்கு சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுகள் இதெல்லாம் நம்மளால் ஏற்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். நம்ம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அது ஆளுகை செய்யும் நம்ம. அதனால் இன்றைக்கி கட்டுகள்லேயும் நிறைய பேர் இன்றைக்கி அகப்பட்டு தவிச்சிட்டு இருக்கிறோம். காலையில் ஜெபம் பண்ண முடியாது, காலையில் ப்ரேயர் பண்ண முடியாது. சிலருக்கு காலையில் முழங்கால் பண்ண முடியாது. அப்புறம் காலையில் கர்த்தரை தேடுறதுன்னா அவங்களுக்கு ஏதோ லைஃப்பில் ஏதோ இழக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் தூக்கத்தை இழக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால் இங்கே நம்ம சிலரும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சிலருக்கு நல்ல ஆண்டவருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும், ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சிலருக்கு சுத்தமாக இல்லை. ஏதோ கடமைக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறது, கடமைக்கு தான் நம்ம அநேகர் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு சொல்லி சொல்கிறமே தவிர வாழ முடியறதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பயங்கரமான கட்டுகள், கட்டப்பட்ட ஸ்தோத்திர நிலைமை. ஸ்தோத்திரம். அதனால் ஒரு வசனம் நீங்கள் படிக்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 4:3. சமாதான கட்டினால், நல்லா கவனிங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காக்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். முதலாவது நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த சமாதானம் இல்லைன்னா நமக்குள்ள கட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். கட்டப்பட்டுட்டோம், சத்ரு நம்ம கட்டிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? முதலாவது நமக்குள்ள ஒரு சமாதானம். எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது, அவருக்கு துதி செலுத்த முடியாது. ஜபமே உங்களுக்கு இருண்ட வாழ்க்கை மாதிரி ஆகிடும். அதனால தான் சிலர்லாம் நான் ஜபிக்காதவங்களெல்லாம் நம்ம தங்க வைக்கிறது இல்லை, யாரையும் நம்ம என்ன செய்ய அனுமதிக்கிறது இல்லை. நம்ம ஜபிக்கிறவங்க மாத்திரம்தான் என்ன செய்யணும், திருச்சபையெல்லாம் தங்கி இருக்கிறோம். திருச்சபையை கெடுக்கிறதுக்குன்னே இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுற, பிசாசை அனுப்பி விடுவாங்க. அனுப்பிவிட்டு ஸ்தோத்திரம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுவோம். முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் முதலாவது ஒரு சமாதானமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை ஆண்டவர் அடுத்தவங்களை சாக்கு சொல்கிறது இல்லை, உங்களை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜாக்கிரதையாயிரு. பார்த்தீங்களா? நீ ஜாக்கிரதையாயிரு. ஆவியின் ஒருமை என்று சொல்லுகிறது சாத்தான் மாத்திரம்தான் அதுக்கு விரோதமாக செயல்படுவான். பிசாசு மாத்திரம்தான் அதுக்கு விரோதமாக செயல்படுவான். தேவனோ தேவனுடைய பிள்ளைகளோ அதை ஸ்தோத்திரம் எடுத்துக்க மாட்டாங்க. அது யாரும் அதுக்கு ஒரு திட்டமிட மாட்டாங்க. ஆனால் இதை செய்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு தான். 100% பிசாசு தான் பண்ணுவான். அல்லேலூயா. ஆவியின் ஒருமை. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஜெபிக்க முடியாது. சோதனை இப்போலாம் இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறவங்களா இல்லை. இதில் கடமைக்கு வந்துருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கடமைக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கூப்பிடலாம் அப்படின்னா வரமாட்டாங்க. அப்படி உள்ள இந்த நம்பிமாரெலாம் அப்படி தான் இருக்காங்க. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் நாங்கள் அனுப்பிவிட்டோம், வேண்டாங்க. சரி வீட்லேயும் போய் நல்லா தூங்கிட்டு திரும்ப வந்துருக்குறான். சரி வந்தால் நல்லா ஜெபம் பண்ணுவோன்னு பார்த்தா பண்ணல. திரும்பவும் பழைய மாதிரி தான் அவன் போய் வெளியில் உட்காந்துருக்கிறான். அது இருட்டில்
பாருங்க, ஒரு இருட்டில் உட்காந்து அப்படியே ரசித்து உட்காந்துருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே வந்து ஆராதனை பண்ண, துதிக்க, ஜெபம் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். அப்போ தேவனை குறித்து, சபையை குறித்து ஒரு வைராக்கியம், பக்தி நமக்குள்ள இல்லாதனால தான் இதெல்லாம் வருது. ஸ்தோத்திரம். முதலாவது நமக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தால் தான் அந்த சமாதானத்தினால நம்ம என்ன செய்ய முடியும், ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய முடியும். ஒருத்தருக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த கற்று நம்ம விட்டு போகாது. ஸ்தோத்திரம். அது எவ்வளோ தெளிவாக கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. எபேசியருக்கு பவுல் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த சபைக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த கலக்கம் ஏற்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் எபேசு சபைக்கு இந்த ஸ்தோத்திர கடிதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறார். ஸ்தோத்திர திரும்ப படிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை இந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வண்டியை இயக்குவதற்கு முக்கிய தேவை பெட்ரோல். பெட்ரோல் இல்லாமல் நீ என்னதான் சைனிகளை கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினாலும் வண்டி போகவே போகாது. பல கோடி ரூபா கொடுத்து அந்த வண்டியை வாங்கி கொண்டாந்து நிறுத்தினாலும் அந்த வண்டி பெட்ரோல் இல்லாமல் போகாது, கேஸ் இல்லாமல் போகாது, டீசல் இல்லாமல் போகாது. அது மாதிரி இந்த சமாதானம் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் அதை முதலாவது அவன் காத்துக்கொள்ளணும். சமாதானம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையாள முடியாது. அது எல்லாம் நமக்கு ஃபெயிலியர். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அதான் பண்ணணும். ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் எனக்கும் மனைவிக்கும் ஸ்தோத்திரம் பிரச்சனை அதிகமாக வராது, எப்பயாவது வரும். அப்படி வந்ததுன்னா கொஞ்ச நேரம் வந்து எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா உடனே நான் ஸ்தோத்திரம் என்ன செய்வேன், அந்த இரவுக்குள்ளே சமாதானம் ஆகிருக்கும். ஏன்னா வேதம் அதை தெளிவாக சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள, சூரியன் மறைகிறதுக்குள்ள உங்கள் கோபம் தனியே கிடந்தது. பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயே நீ கோபப்பட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள கட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் யாரு? பிசாசனால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அந்த பிசாசானவன் அவன் கொஞ்ச காலமாக இருக்குன்னு தீவிரமாக உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், நான் இயேசுவுக்கு பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் யாராவது சொல்லுவீங்கன்னா நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கோபம் தனியணும். ஆமாம், இல்லைன்னா சாத்தவங்களை கட்டிட்டான்னு அர்த்தம். சோத்துட்டான். பார்த்தீங்களா? சிம்சோனை எப்படி செஞ்சாங்க பாருங்க. சிம்சோன் என்ன பண்ணார்? ரொம்ப ஸ்தோத்திரம் ஹாயாக இருந்தார். ஸ்தோத்திரம். அந்த ரகசியத்தை சொல்லும் வரை ஹாயாக இருந்தார். ஆனால் ரகசியத்தை அந்த தெளிலால் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டார் பாருங்க. பார்த்தீங்களா? சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். சொன்ன உடனே ஸ்தோத்திரம் என்ன நடந்தது? எவ்வளோ நம்பிக்கை தான், ஒரு நம்பிக்கையாக சொல்லிட்டார். நம்பிக்கையாக ரொம்ப நம்பிட்டார். தெளிலால ரொம்ப நம்பிட்டார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ரொம்ப நம்பிட்டார். ஸ்தோத்திரம். அப்படி நம்பி சொல்லிட்டார். அவர் ரகசியத்தை சொல்லிட்டார். ரகசியத்தை சொன்ன பிறகு ஸ்தோத்திரம் பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் என்ன நினைச்சாரு? அந்த சமாதானத்தை அவர் காத்துக்கிட்டு தான் வந்தார். ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள அந்த சமாதானம், அந்த சமாதானத்தை அவர் காத்துக்கிட்டு தான் வந்தார். ஆனால் அந்த தெளிலால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? அவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்ன, ஒரு ரகசியம் என்ன, ஒரு காரியம் என்ன, ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டு 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 அதை சொல்ல வச்சுட்டான். சொல்ல வச்சு அவரும் சொல்லிவிட்டார். சோதனை சிம்சோனும் சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு நடந்ததை பார்த்தீங்களா? போச்சு சமாதானம். அது அடக்கி இருக்கிற வரைக்கும் தான் சமாதானம். சோதனை அது வெளியே போனதும், அந்த ரகசியம் வெளியில் போனதும் அவனுடைய சமாதானம் போயிடுச்சு. இப்போ ஒரு உலக மயக்கத்தில் என்ன பண்ணார்? டெல்லிலால் மடியில் படுத்துட்டார். ஆனால் நடந்த சம்பவம், அவன் உடனே என்ன பண்ணிட்டான்? ரகசியத்தை அறிஞ்சதும் கடன்னு கத்திரி எடுத்து அவன் முடியை வெட்டி முடிச்சிட்டான். பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டாங்க பெலிஸ்தர்கள், வந்து கட்டிட்டாங்க. கட்டின பிறகு இவன் எழும்பி பழைய எக்ஸ்பீரியன்ஸில் பழைய காரியங்கள்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே செயல்படலாம்
அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த பழைய மாதிரியே ஊழியம் பண்ணலாம், பழைய மாதிரியே எல்லாம் செய்யலாம், பழைய மாதிரியே ஜெபம் பண்ணலாம், பழைய மாதிரியே எல்லாம் பண்ணலான்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய மாதிரியே சமாதானம் இல்லாமல் பழைய மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாரு பாருங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? சிக்குண்டா. நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப தேவையானது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், இந்த சமாதானம் போச்சுன்னா சாத்தான் நம்ம அடிமையாக்கிடுவான், அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். இதுக்கப்புறம் சிம்சோன் விடுவிக்கப்பட முடியவில்லை. அவன் சிக்குண்டான், அவன் மாட்டிக்கொண்டான். அதற்கு பிறகு பெலிஸ்தர் வந்தார்கள், கட்டினார்கள். இவன் பழைய மாதிரியே விடுவிச்சு வெளியே வந்துடுவோன்னு நினைச்சான். ஆனால் முடியலை. சமாதானம் இல்லாமல் எதையுமே கர்த்தருக்காக நம்ம பண்ண முடியாது. அந்த மகிமையான தரிசனம் இல்லாமல், தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் எதையுமே நம்ம விடுவிக்க முடியாது. இப்போ பாருங்க, சிம்சோனால் என்ன செய்ய முடியல, அந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியல. அவன் பழைய மாதிரி வந்துடலான்னு நினைச்சான். ஆனால் இவன் சமாதானத்தை இழந்ததை தெரியல, இவன் ரகசியத்தை இழந்ததை இவன் தெரிஞ்சிக்கல. ஆனால் இவன் என்ன பண்ணான், பழைய மாதிரியே இப்போ என்னை கட்டுவீங்க, நான் திரும்ப வெளியே வந்துடுவேன்னு சொல்லி அவங்க கட்டும் போது அமைதியாக தான் இருந்தான். ஒன்றும் சொல்லலை, கட்டுங்க என்று சொல்லியிருந்தான். ஏற்கனவே 2-3 முறை வந்துட்டான். பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டான், அந்த காரியத்தில் இருந்துட்டான். அதனால பழைய ஜெபம் போதும், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எதுவுமே செல்லாது. கர்த்தருடைய பிள்ளையே, எதுவுமே செல்லாது. சமாதானத்தை இழந்துட்டு நீ என்ன செஞ்சாலும் அது விளங்காது. சோத்திரம். ஆண்டவர் அதை விரும்ப மாட்டா. அதனாலதான் இங்க தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு கவனிங்க. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், சில பேர் ஊழியர் மனைவிகள் முதற்கொண்டு சொல்லுகிற, நீங்க சமாதானத்தை இழந்துட்டு நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு துக்கமாக தான் முடியும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனாலதான் இங்க எபேசியருக்கு பவுல் சொல்லும் போது அந்த மக்களுடைய நிலையை அறிஞ்சு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சமாதான கட்டினார் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு நீங்க எப்படி இருங்க, மிகவும் ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு சமாதானம் இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டியது ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் வரக்கூடாத, ஒருவரும் இருக்கக்கூடாத ஒரு அறைனா. சோத்திரம். அறைக்குள்ள போய் ஆண்டவருக்கு உங்களுக்கு சமாதானம் வரும் வரை கதறணும். வேற எதுலையும் ஈடுபடக்கூடாது. சோத்திரம். ஊழியத்திலெல்லாம் கை வைக்கக்கூடாது, தேவ சமூகத்தில் கை வைக்கக்கூடாது. சோத்திரம். உனக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாம போச்சுன்னா உடனே நீ தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் தேவ சமூகம். அங்க போய் நீ விழுந்து கிடக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன காரியம் பண்ணாலும் அது விளங்காது, அது வாய்க்காது, அது எதுலையுமே ஒரு பிரச்சனை தான் உனக்கு வரும். அதனால சமாதானத்தோடு நீ இருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார். இதனால சமாதானம் கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ளணும். அதுக்கு நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோதரன். கட்டுகள், இந்த கட்டுகள் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சோதரன். ஆனா கட்டுகள் உனக்கு தெரியாம வரல, தெரிஞ்சுதான் வந்தது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் கட்டப்படும் போது, நான் கட்டப்பட போகிறேன், எனக்கு ஒரு கட்டு வரப்போகிறது, எனக்கு கட்டு வந்து விட்டது என்று எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அந்த கட்டு வருது. சோதரன். நல்லா யோசிச்சு பாருங்க. கட்டு தெரிஞ்சுதான் வருது. சோதரன். தெரியாமலாம் வரல. சிம்சோனுக்கும் அப்படிதான் வந்துச்சு. தெரிஞ்சது கட்டு வருது. சோதரன். அவன் என்ன பண்ண, பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எழுப்பி வந்துடுவேன் என்று அவன் நினைச்சான். பழைய மாதிரி நான் எல்லாம் சாதிச்சிடுவேன் என்று நினைச்சான். ஆனா தேவன் அதை அங்கீகரிக்கல. சோதரன். முதலாவது சமாதானத்தை நீ கட்டி காக்கணும். அதுக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஆவியின் ஒருமை எப்போது இருக்கணும். அவன் கிடக்கிறான் பேக்கான் பையன், அவன் ஏதாவது சொல்லிட்டு போவான். அப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. தேவன் அதை உனக்கு அப்படியே கசப்பா மாற்றிடுவார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்த புனிதமான வாழ்க்கை புருஷன் மனைவி வாழ்க்கை, அதை நீ கசந்து கொண்டால், அதை நீ ஸ்தோத்திரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீ கொடுக்கலனா, ஆனால் அதை விட நீ நிறைய நாட்கள் ஒரு வேதனையின் அனுபவத்தில் போகும்போது தான் உனக்கு தெரியும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் இருந்தது, இழந்துட்டேனேன்னு. நீ அன்னைக்கு அழுது கதறி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கர்த்தர் முன்கூட்டியே சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிரு.
உன் சமாதானத்தை காத்துக்கொள், ஆவின் ஒருமையை காத்துக்கொள். புருஷன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஐக்கிய குறைவை சரிப்படுத்தி நீ ஒரு சமாதானமாக இந்த உலகத்தில் வாழணும், கிறிஸ்துக்குள்ளே வாழணும். உலகத்தில் வாழக்கூடாது. உலகம் நமக்கு எப்போதும் பாத்திரமா இருக்காது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, உலகம் நமக்கு பாத்திரமா இருக்காது. அதனால உலகத்தில் எல்லாம் இஷ்டப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். இஷ்டப்படிலாம் எதுவும் நம்ம பண்ண முடியாது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ளே நம்முடைய ஃபேமிலிஸை கொண்டு அந்த ஃபேமிலி கர்த்தருக்குள்ளே வளர்றதை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுக்காக நம்ம நல்லா ஜெபிக்கணும். நம்ம குடும்பம் நம்ம தான் கொண்டு வரணும், வேற ஒன்று கொண்டு வருவான்லாம் எதிர்பார்க்காது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் ஒத்துள்ள ஸ்திரீனா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்ல முடியும். எங்கள் அம்மா ஒரு நல்ல தாயார், நல்ல அருமையானவங்க. உலகத்தில் இருக்கும்போது அடாவடியாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். ராட்சசியாக இருந்தாங்க, ராஜாத்தியாக இருந்தாங்க. எல்லாரையும் ஸ்தோத்திரம் அரண்டு போக வைப்பாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே பூனைக்குட்டி மாதிரி ஆகிட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் அப்படியே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை நான் மதிக்க மாட்டேன், எங்கள் அம்மாட்ட நான் பேச மாட்டேன். சோதரம் பல மாதங்கள் நான் வெளியில் தான் தங்குவேன், எங்கள் வீட்டிலே தங்க மாட்டேன். எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. ரொம்ப அவங்க பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. ஆனால் சோதரம் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்தோத்திரம் என்னுடைய தாயார் எப்படி ஆண்டவர்களை என்னை வழி நடத்தி கொண்டு போனாங்கங்கிற நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்ன சூழ்நிலையில் என்னை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி இன்றைக்கி அவங்க ஸ்தோத்திரம் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு அவங்க ஒரு தாழ்மையாக ஸ்தோத்திரம் அமைதியாக சமாதானத்துக்குரியவர்களாக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மனநிலையிலே தாயை உருவாக்கி தேவனை கையில் கொடுத்தார். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் நான் வீட்டில் இல்லை. அம்மான்னு கூப்பிடுற நேரத்தில் எங்களோடு ஆசையோடு பாசமாக பேசவோ பழகவோ அந்த நாளை எனக்கு கர்த்தர் கொடுக்கல. ஏன்னா அவங்க ராட்சசியாக இருந்த காலங்களில் வீட்டில் வம்பழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நல்லா மாறின பிறகு கிறிஸ்துக்குள்ளே நல்லா அமைதியான சூழ்நிலையில் மாறின பிறகு நான் திருச்சபைக்கு போயிட்டேன். பார்த்தீங்களா, தேவனுக்கென்று நான் இறங்கி வந்தோன்னு தேவ திட்டம். என்னைக்கு என்னுடைய கட்டு நீங்கி நான் தேவ சமூகத்துக்கு போன இடம் அன்னையிலேருந்து எங்கள் அம்மா சரியாயிட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா சரியாயிட்டாங்க, நல்லா அருமையாகிட்டாங்க. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு என்னை அருமையாக மாற்றிட்டாங்க. அவங்களும் மாறிட்டாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் கடவுளுக்குடைய காரியங்களை பார்க்க ஆரம்பித்தேன். சில பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெற்றோருக்கு ஒரு மனசு இருக்காது, ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே அவங்க விடலை, என்னை துரத்தி என்னை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துனாங்க. அதனால் இன்னைக்கு இப்படி ஓடுறது பல காரியங்களை பண்ணுறதுலாம் இன்றைக்கும் பரதேசியிலிருந்து எங்கள் அம்மா கவனிக்கிறாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க கவனிச்சிட்ருக்காங்க. நான் படுற பாடுகளெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க, நான் படுற பிரயாசங்களை கவனிச்சிட்ருக்காங்க, நான் ஜெபிக்கிற ஜபங்களெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க. இப்படி ஒரு சந்தோஷமாக இன்றைக்கி அவங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்னுடைய தாயார் தான். இன்றைக்கி அநேக பெண்களால் தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் விளங்காமல் போயிட்டுருக்கு. சோதனை உண்மை, 100% உண்மை. வார்த்தை மெயின் வார்த்தைங்க. இரண்டாவது கீழ்ப்படியாமை. பெண்கள் சொன்னால் உங்களுக்கு ஆண்களை விட பல அதிகாரங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சோதரர் வாழ்க்கையில் சோதரர் ஒரு வீட்டில் புருஷன் இருக்கான்னா அவன் புருஷங்கிற ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவிமார்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க, புருஷன் மேலே அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க, குடும்பத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கிறீங்க. அப்போ சில நேரங்களில் ஒரு ஆணவக்காரி போல் மாறிட்டுறீங்க. சில நேரங்களில் ஆணவக்காரி மாறி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் ஆட்டி படைக்கிறீங்க. பிள்ளைகள் முதற்கொண்டு, புருஷன் முதற்கொண்டு, வர்றவங்க முதற்கொண்டு, போகிறவங்க முதற்கொண்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறீங்க. அநேக லேடிஸுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது பாருங்கள், பயங்கரமான குணங்க. சோதரன் அநேக குடும்பங்கள் இன்றைக்கும் தரமட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய குணங்கள் மாறல. அந்த கட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் உங்களை வெளியே கொண்டு வர முடியல, உங்கள் ஃபேமிலிஸை வெளியே கொண்டு வர முடியல. இப்பயும் சொல்கிறேன், இந்த கட்டுகள் என்னைக்கு தொலைதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விமோசனம், விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். இந்த கட்டு முதலாவது உடையணும். சோதரன் உங்கள் தாழ்மையை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா தாழ்மைப்பட்ட பிறகுதான் எங்கள் குடும்பம் விளங்குச்சு. அது வரைக்கும் விளங்கலை.
அது வரைக்கும் ரைடு தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், சண்டை தான், கூக்குரல் தான், கெட்ட வார்த்தை தான், எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா என்னைக்கு எங்கள் தாயார் மனம் திரும்பினாங்களோ அன்னைக்கு தான் கட்டு நீங்கியது, கட்டு விலகியது. ஸ்தோத்திரம். அராஜகவாதியா இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலம் கர்த்தருடைய கிருபையினால பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். நீ அராஜகவாதியா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு அநேக பெண்கள், இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல பெண்கள் தான் ஆகிறதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால உலகமே சொல்லிடுச்சு. அதனால இன்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். இன்னைக்கு உன் குடும்பம் பட்டு தோல்வியில போயிட்டு இருக்குன்னா அதுக்கும் நீ தான் காரணம். சோதரன் அதுக்குள்ள ஊர்ல ஒருத்தர் சொல்ல முடியாது. சோதரன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன் குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். ஸ்தோத்திரம். உன் குடும்பத்துல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். வேற யாரையும் சாக்கு சொல்லாத. தேவன் யாரையும் கொண்டு வரல. உனக்கு நீ தான் விதைச்ச, நீ தான் அறுத்துக்கிட்டு இருக்கிற. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன அறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. சோதரன். நெல்மணியை விதைச்சிட்டு நீ கோதுமையா இருக்க முடியாது, கோதுமையை விதைச்சிட்டு நெல்மணியா இருக்க முடியாது. ஆனால் இப்ப நீ என்ன விதைக்கிறியோ அதான் இருக்கணும். சோதரன். அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்தவங்க லைஃப்ல நீ எப்படி கனப்படுத்துறியோ அது மாதிரிதான் உன்னுடைய லைஃப் கனமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப நீ கரெக்டா என்ன செய்யணும், கட்டுல இருந்து வெளியே வரணும். உன் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீ முதல் ஜாக்கிரதையா மாறணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட உனக்கு ஒரு கசம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ மாற்றணும். சோதரன். நீ ஆண்டவரோட பிள்ளையானா, நீ இயேசுவுக்கு பிள்ளையானா உனக்குள்ள கசப்பு இருக்கிறது வரக்கூடாது. சோதரன். நீ கசந்துக்கிட்டேன்னு சொன்னா நீ ஸ்தோத்திரம், நீ ஒரு மாறாவா மாறின பிறகு உன்னை யாரும் ருசிக்க தயாரா இல்லை. சோத்திரம். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணியை பார்த்து இது மாறாவாயிடுச்சு, இது கசக்குது, இது எனக்கு வேண்டாம் என்று உன்னை பார்த்து நீங்க சொல்றாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் உன் குணத்தை நீ மாற்றணும். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு குடும்பத்தை நடத்துகிற பெண்ணாகிய நீ உன் குணத்தை நீ மாற்றணும். நீ இப்படியே இருந்தீன்னா உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். நீ பிள்ளைகளை வளர்த்தணும், பிள்ளைகளை ஆளாக்கணும், பிள்ளைகளை நல்ல சூழ்நிலை கொண்டு வரணும். சோதரன். உன் குடும்பத்தை நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் ஒன்னாலதான். சோதரன். ஒன்னாலதான் இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சோதரன். எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிற குடும்பத்துல, நீ குடும்பமாகிய நிலத்துல எதை விதைச்சிட்டு இருக்க? சோதரன். என்ன காரியத்தை விதைச்சிட்டு இருக்க? நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு அங்க விதைக்கப்படும், அதுதான் அங்க முளை எழும்பும், அதைத்தான் நீ அறுக்க போகிற என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். குடும்பங்கள்ல, சபைகள்ல, ஊழியக்காரங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். எங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். எழுவதும் உங்களுடைய காரியம். சோதரன். நீ இப்படிதான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது, அவ்வளவுதான், நீ அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி நாங்க போயிட்டே இருப்போம். சோதரன். அதனால அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதுல அந்த எபேசு சபைக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஏதோ எபேசு சபையில குறை இருந்துச்சு, இல்லைன்னா அந்த வார்த்தையை அவர் அங்கே சொல்ல மாட்டார். அதனால அந்த வார்த்தையை சொல்றாரு பாரு. பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஸ்தோத்திரம். வாசிக்க பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல், அதற்கு பவுல் நீர் மாத்திரமல்ல என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னைப் போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா? அப்போஸ்தலன் பவுல் வேண்டுகிறார். சோதரன். அவர் வேண்டிக் கொள்றாரா? என்ன வேண்டுதல் சொல்லுங்க? என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல் செய்றாரு? எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த கட்டுகள் தவிர, பார்த்தீங்களா? இந்த கட்டுகள் யாரும் விரும்புறது இல்லை. ஆமா, பவுல் ஒரு ஊழியக்காரன். அவர் நீ கட்டப்பட்டிருக்குன்னு விரும்பல, நீ எப்போதும் கட்டுகள் இருக்குன்னு அவர் விரும்பல. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்ன போலவே இருந்துட்டா எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டவருக்காக நிற்கணும். கட்டு உடைக்கப்படணும். நீ கட்டிலிருந்து விடுதலை ஆகணும்.
உன் கட்டிலிருந்து விடுதலையாகி நீ தேவ சமூகத்தில் விடணும், அப்பா சமூகத்தில் வரணும். ஸ்தோத்திரம். அதனால பவுல் அருமையாக சொன்னார், இந்த கட்டுகள் யாருக்குமே இருக்கக்கூடாது, இந்த கட்டுகளை தவிர நீ என்ன செய்ய என்ன போல இருக்கணும்னு சொன்னார். ஆமாம், பவுல் எல்லாம் நல்லா உபவாசிக்கிறார், நல்லா ஜெபிக்கிறார், நல்லா ஊழியம் செய்கிறார், ஓடி ஓடி ஊழியம் பண்ணுறாரு, பலருக்கு தர்மம் செய்கிறார், பல காரியங்களை அவர் பண்ணுறார். அப்படியே ஒன்றா செஞ்சுட்டே வர்றாரு. அதனால அவர் சொல்றாரு, இந்த கட்டுகளை தவிர மீதியெல்லாம் என்ன போல இருக்கணுன்றார். எல்லாத்தையும் பட்சமாக பண்ணுகிறார், எல்லாத்தையும் அன்பா பேசுகிறார், எல்லாத்தையும் நல்லா ஐக்கியம் வச்சிருக்கிறார், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறாரு. எல்லாம் சொல்றாரு, என் கட்டுகள் தவிர மீதி எல்லாம் என்ன போல இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு, பாருங்க என்ன போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள தன்னையே வச்சு அவர் சொல்லுகிறார், தன்னையே சில விஷயங்களை வச்சு சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் நானும் நீங்களும் அவ்விதமா மாறணும். அவளை போல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கட்டுகள் தவிர மீறி எல்லாம் என்ன போல மாறிடுங்கன்னு சொல்றார். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவருக்காக நிற்கிறார், அந்த அளவுக்கு பாரத்தோடு அர்ப்பணிப்போடு நிற்கிறார். ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அது மாதிரி நீங்க பின்பற்றுங்க, நீங்க என்ன பின்பற்றுங்கன்றார். ஸ்தோத்திரம். நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் என்ன செய்யுங்க, போராடுங்கன்றார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பவுலை நீங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு காலையில பாருங்க, ஏன் அவர் சொல்லும் போதெல்லாம் அவர் எல்லா விஷயங்கள்ல சில சபைகளில் போய் பேசும்போது, சில நிருபங்களை எழுதும் போது அவர் சொல்றாரு பாருங்க, என்ன போல மாறு, என்ன போல மாறு, என்ன போல மாறு. அவர் வாழ்ந்து காட்டுறாரு. சோதரன் வாழ்ந்து காட்டி சோதரன் என்ன போல மாறு, என்ன போல மாறுங்கிறார். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நம்ம வேதத்தை பார்க்க வேண்டும். சோதரன் நமக்கு வசனங்கள் எழுதி கையில கொடுத்துட்டேன். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி 2 விதமான காசுகளை கையில் கொடுத்துருக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஜீவனத்தை பண்ண வேண்டியதான். அதனால ஆண்டவர் எந்த நேரத்திலும் நம்ம கைவிட மாட்டார். எப்போதும் அவர் நம்மோடு கூட வரார், எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம். எனக்கு அது சொந்தம் இது சொந்தம் நான் குறை சொல்லக்கூடாது. குறை என்று சொல்லுகிறது நம்ம லைஃப்பில் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் 100 வாசனம் படிங்க. கொலோசியர் 3:14 படிங்க. கொலோசியர் 3:14 சீக்கிரம் படிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:14 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் சங்கிலிகளா படிங்க, அதேதான். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அன்பு வேணும். அன்பு எதையும் தாங்கணும், சகிக்கணும், எல்லாம் பண்ணணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியணும். சோதனம். தேவன் மாத்திரம் உன்னை விட்டு போல. அன்பு என்னைக்கு போயிச்சோ அன்னையிலேருந்து கர்த்தர் நம்ம கூட இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறிய, தேவனுடையவனும் இல்லை. சோதரன். அதனால் அன்பை குறித்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அன்புனா என்னன்னு தெரியும். பவுல் கொரிந்தியரில் 13 சொல்லும்போது அங்கேயும் பேசுகிறார் அன்பை பற்றி. அதனால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்குள்ளே அன்பு இல்லைன்னா முதல்ல அன்பை கொண்டு வந்தால் தான் சமாதானம் வரும். சமாதானம் வர்றது பெரிய விஷயம். அதனால் முதல்ல அன்பு இருக்கணும். அன்பு இல்லாத இடத்துல சமாதானம் தங்காது. சமாதானம் அது என்ன ஆகும்னா, அது ஒரு சேரை போன்ற இடத்துல அமர பார்க்கும். அந்த அமர்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அதுதான் அன்பு. அன்பு என்கிற ஒரு சேர் இருந்ததுன்னா அவன் சமாதானம் என்கிற அந்த ஆள் அங்கே உட்காருவான். பார்த்தீங்களா, அன்பு தான் சேரு, நீங்கள் சமாதானம் தான் ஒரு மனுஷன். அவன் அதில் உட்காரணும்னா அன்பு வேணும். அன்பு என்கிற சேர் உங்கள் இருதயத்தில் இருந்தால்தான் சமாதானம் என்கிற ஒருத்தன் அதில் உட்காருவான் என்பதை இந்த கால வேலையில் தெரிந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா?
பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு கூட இந்த கட்டுகளை குறித்து எங்களோடு பேசுறீங்க. இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து விடுதலை தந்து ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்னும் மற்ற பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் முதலாவது அன்புக்குரியவர்களாய் மாறி சமாதானத்தை ஆண்டவர் தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சோதரம் ஆவியின் உரிமையை ஆண்டவரை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே பந்தி ஆண்டவரை மற்றும் ஊழியங்கள் ஜெபங்கள் எல்லா ஆசீர்வதி, ஆராதனைகள் ஆசீர்வதி. இங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உங்கள் மகிமை இறங்கி வருவதாக ஆசீர்வதித்து நடத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.